Hello, future aspirants. Happy Thursday. I'm Anusha Surendor and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, ending inaction on speakers and disqualification. So Supreme Court-ஓட latest decision அதை பற்றி தான் இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். There are two significant aspects to the Supreme Court's latest decision on the speakers as the adjudicating authority under the anti-defection law. Adjudicating அப்படின்றது தீர்மானிப்பது, making a formal judgment or decision about a problem or disputed matter, அதான் வந்து adjudicating அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வந்து லேட்டஸ்ட் டெசிஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் தி ஸ்பீக்கர்ஸ் as the adjudicating authority under the anti-defection law. Anti-defection law வந்து provide disqualification of members from parliament and assembly in case of defection from one party to other. யாரெல்லாம் பார்லிமெண்ட்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே ஆன்டி டிஃபெக்ஷன் லால வருவாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை பற்றி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. The first is that Parliament should replace the Speaker with a permanent tribunal or external mechanism to render quick and impartial decision on questions of defection. So first வந்து Parliament என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீக்கருக்கு பதிலாக permanent tribunal அப்படின்றது a court of justice, அதாவது நியாய சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி பர்மனெண்ட் ட்ரிபியூனல்னா பர்மனெண்ட்டாக ஒருத்தவங்கள அங்கே அப்பாயிண்ட் பண்ணணும், அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபியூ would disagree with the court's view that initial fears and doubts about whether speakers would be impartial had come true. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டெசிஷன் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க. பட் என்ன ஒன்றுனா ஸ்பீக்கர்ஸ் would be impartial. ஸோ பார்ஷியாலிட்டி வந்து இம்பார்ஷியல் அப்படின்றது நடுநிலை. ஸோ இந்த சைடும் பேசாமல் இந்த சைடும் பேசாமல் ரெண்டு பேரோட அனலைசேஷன் வந்து இம்பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. The second is its extraordinary ruling that the reference by another bench in 2016 of a key question to a constitution bench was itself unnecessary. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்மனன்ட் ட்ரிபியூனல் இருக்கணும் அப்படின்னு சொன்னது. செகண்ட் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராடினரி ரூலிங் that the reference by another bench, ஸோ இன்னொரு பெஞ்ச் ரெஃபர் பண்ணது 2016 இது நடந்தது. ஸோ அந்த கொஷனே வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இட் வாஸ் unnecessary. The question awaiting determination by a larger bench is whether courts have the power to direct speakers to decide petition seeking disqualification with a fixed time frame. ஸோ இங்கே என்ன கொஷின் அரைஸ் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை கோர்ட்ஸ்க்கு வந்து ஸ்பீக்கர்ஸை டைரக்ட் பண்ணுறதுக்கான ரூல் இருக்கா டு டிசைட் பெட்டிஷன். ஸோ பெட்டிஷன்ஸ் மனு வந்து ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை கோர்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சீக்கிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் வித் அ ஃபிக்ஸட் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த இதுக்குள்ளே டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்றது இன்னொரு கொஷனாக ரைஸ் ஆகுது. The question had arisen because several presiding officers have allowed defectors to bolster the strength of ruling parties and even be sworn in ministers. Presiding அப்படின்றது be in the position of authority in a meeting or gathering, அதான் வந்து presiding அப்படின்னு சொல்லுவாங்க. Officers have allowed defectors to bolster the strength of ruling parties. Bolster அப்படின்றது உயர்த்தி பிடிக்கிறது, சப்போர்ட் ஆர் ஸ்ட்ரென்தன், அதான் வந்து பால்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரூலிங் பார்ட்டிஸ் அண்ட் ஈவன் பி ஸ்வோர்ன் அண்ட் மினிஸ்டர்ஸ் பை மியர்லி ரிஃப்ரைனிங் ஃப்ரம் அட்ஜுடிகேட்டிங் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் தெம். ரிஃப்ரைனிங் அப்படின்றது தவிர்க்க வைக்கிறது, ஸ்டாப் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் சம்திங், அதான் வந்து ரிஃப்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஷின் எதனால் ரைஸ் ஆகுது அப்படின்னா, நிறைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஃபெக்டர்ஸை வந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டவங்கள அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரூலிங் பார்ட்டிஸ், அதுதான் வந்து ரூலிங் பார்ட்டிஸோட ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ பிஜேபி வந்து
இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியால் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்லிமெண்ட்லேருந்து டிஸ்குவாலிஃபை வேறு யாராவது பண்ணப்பட்டாலும் இல்லை பிஜேபியிலேருந்து வேறு யாரும் பண்ணப்பட்டாலும் ஸோ ரூலிங் பார்ட்டின்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி வருது. Some states have seen an mass defections soon after elections. So சில ஸ்டேட்ஸில் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா நிறைய மாஸ் டிஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. Secure in the belief that no court would question the delay in disposal of disqualification matters as long as the matter was pending before a constitution bench, speakers have been willfully failing to act as per law. வில்ஃபுல்லி அப்படின்றது வேணுனே செய்கிறது, வேணுனே பண்ணுவாங்க இல்லையா, ஸோ வாண்டடாக பண்ணுறது. ஸோ செக்யூர் இன் த பிலீஃப் தட் நோ கோர்ட், ஸோ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா எந்த கோர்ட்டுமே கொஷின் பண்ண மாட்டாங்க. கொஷின் த டிலே இன் டிஸ்போசல் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனை டிஸ்போஸ் பண்ணுற அந்த மேட்டரில் யாருமே கொஷின் பண்ண மாட்டாங்க as long as the matter was pending before a constitution bench. ஸோ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்க்கு முன்னாடி பெண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து கொஷின் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஸ்பீக்கர்ஸ் ஹாவ் பீன் willfully failing to act as per law, thereby helping the ruling party which invariably is the one that helped them to go to the chair. ஸோ ரூலிங் பார்ட்டியை இதனால தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க வேணும்னே. ஸோ இதுதான் வந்து ஒருத்தவங்கள மேலே இன்னும் கொண்டு போயிட்டே இருக்கு. ஸோ ரூலிங் பார்ட்டியை ஹெல்ப் பண்ணுறதுனால. The reference to a larger bench in 2016 in S.A. Sampath Kumar vs. K. Yadaya was based on the landmark judgment in Quixote Holahan 1992, which upheld the validity of the Constitution's 10th schedule or the anti-defection law. ஸோ இதோட எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. 2016 லார்ஜர் பெஞ்சில் S.A. Sampath Kumar vs. K. Yadaya was based on the landmark judgment. ஸோ அங்கே வந்து கான்ஸ்டிடியூஷனோட 10th ஷெட்யூல் வந்து போட்டிருந்தாங்க for the anti-defection law. This verdict, இந்த தீர்ப்பு, had also made the speaker's order subject to judicial review on limited grounds. It made it clear that the court's jurisdiction would not come into play unless the speaker passes an order, leaving no room for intervention prior to adjudication. ஸோ கோர்ட்டோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து would not come into play. ஸோ ஸ்பீக்கர் வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாத வரைக்கும் கோர்ட் வந்து அவங்களோட அதிகாரத்தை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. லீவிங் நோ ரூம் ஃபார் இன்டர்வென்ஷன் ப்ரையார் ஃபார் அட்ஜுடிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அட்ஜுடிகேஷனுக்கு தான். Finding several pending complaints before speakers, the bench in 2016. ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்ததுனால இதை எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா 2016 decided that it was the time for an authoritative verdict on whether speakers can be directed to dispose of defection questions within a time. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து முன்னாடி இருந்ததுனால என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அத்தாரிட்டேட்டிவ் வேர்டிக்ட். ஸோ ஒரு அத்தாரிட்டி வைஸ் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த டிஸ்போஸ் ஆஃப் டிஃபெக்ஷன் கொஷின்ஸை டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. In the present case, Justice R.F. Nariman has fixed a 3-month limit for the Manipur Assembly Speaker to decide the disqualification question in a legislator's case. He has also held that reference was made on a wrong premise. ஸோ இந்த ப்ரெசன்ட் கேஸில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் ஆர்எஃப் நெரிமன் வந்து 3 months லிமிட் எடுத்திருக்காங்க. அந்த 3 monthsக்குள்ளே இதுக்கான தீர்ப்பு வரணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரெமிஸ் அப்படின்றது அனுமானம், பேஸ்ட் அண்ட் ஆர்குமெண்ட் தியரி ஆர் அண்டர்டேக்கிங் ஆன், அதான் வந்து ப்ரெமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. He has cited another constitution bench judgment. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் கூட பார்த்துருக்காங்க. ராஜேந்திர சிங் ராணா 2007 உத்தர் பிரதேஷ் ஸ்பீக்கர்ஸ் ஆர்டர் ரெஃப்யூசிங் டு டிஸ்குவாலிஃபை 13 BSP defectors was set aside on the ground.
ஸோ சொன்ன மாதிரி ரூலிங் பார்ட்டிஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுல கொஞ்சம் தயங்குவாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் ஸ்பீக்கரோட ஆர்டரும் அந்த மாதிரி தான் இருந்தது. On the ground that he had failed to exercise his jurisdiction to decide whether they had attracted disqualification while recognizing a split in the legislature party. As failure to exercise jurisdiction is a recognized stage at which the court can now intervene the court. The court has thus opened a window for judicial intervention in cases in which speakers refuse to act. ஸோ ஃபெயிலியர் டு எக்ஸசைஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அது வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேஜ் அட் விச் தி கோர்ட் கேன் நவ் இன்டர்வீன் அப்படின்றது தலையிடுறது, கம் பிட்வீன் ஸோ ஆஸ் டு ப்ரிவெண்ட் ஆர் ஆஃப்டர் அ ரிசல்ட் ஆஃப் கோர்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ், அதான் வந்து இன்டர்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது நடைமுறைப்படுத்துதல், தி ஆக்ட் ஆஃப் கம்பெல்லிங் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஆர் கம்ப்ளைன்ஸ் வித் தி லா, ரூல் or obligation, அதான் வந்து enforcement அப்படின்னு சொல்லுவாங்க. against defection in letter and spirit. ஸோ defection அதுக்கு against-ஆ வந்து அமல்படுத்துறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், playing with learning on status of early childhood education. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஃபாரின் எஜுகேஷனுக்கும் இந்தியன் எஜுகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டு பேரும் தனித்து பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைல்ட்ஹுட் எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், ஏன்னா அதுதான் வந்து எல்லாருக்குமே பேசிக். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். தி ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2019 டேட்டா ஆன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ நல்லா நோட் பண்ண வேண்டியது வந்து ரூரல் ஏரியாஸில் எப்படி இருக்கு, மேக்ஸ் தி கேஸ் தட் த ப்ரீ ஸ்கூல் சிஸ்டம் ஃபெயில்ஸ் டு கிவ் சில்ட்ரன் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எஸ்பெஷலி இன் கவர்மெண்ட் ரன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதோட உள்ளே போய் நம்ம டெப்த்தாக பார்க்கும்போது கண்டிப்பாக ரூரல் சைடில் பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ பேசிக்கில் இருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்க முடியும். பட் பேசிக்கே வந்து சரியில்லைன்றப்போ அதனால தான் ரூரல் சைட்லலாம் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எஸ்பெஷலி இன் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் ரொம்ப இந்த மாதிரியான நிலைமை வந்திருக்கு. Going by the findings, the percentage of the girls in government schools is higher than in private institutions. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது இந்த ஆனுவல் ஸ்டேட்டஸ் இந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கேர்ள்ஸ் தான் வந்து நிறையா இருக்காங்க அதர் தேன் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். The cognitive skills of children attending official Anganwadi play schools do not match those attending private schools. ஸோ க்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ குழந்தைங்கள வந்து ஸோ அது வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு, அதாவது ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு முன்னாடி ஸ்டேஜில் குழந்தைங்கள மிங்கிள் ஆகிறதுக்காக அங்கே அனுப்புவாங்க, அங்கன்வாடி ப்ளே ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Do not match those attending private schools, and there is a significant percentage of underage children in the first standard of formal school in violation of the stipulated age of 6. ஸோ அதாவது என்னென்னா ஏஜ் டிஃப்ரென்ஸும் வந்து ரொம்ப பேசப்படுது. ஸோ முன்னாடி காலத்துலலாம் ரொம்ப ஏஜ்க்கு அப்புறமா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து 6 இயர்ஸில் தான் அந்த மாதிரி படிப்பாங்க. பட் இப்போல்லாம் வந்து ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்குது. இட் இஸ் பியாண்ட் கொஷன் that children will be benefited greatly if they are provided a properly designed environment to acquire cognitive skills. ஸோ இன்னொரு கொஷின் என்ன வருதுன்னா, ஸோ ப்ராப்பராக டிசைன் பண்ண ஒரு என்விரான்மெண்ட். ஸோ நம்ம வீடும் சரி இல்லை நம்ம போகிற இடமும் சரி, நம்மளுக்கு என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வந்து திங்க் பண்ணும். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலாக ப்ரூவ் ஆனது. பட் குழந்தைங்க ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அண்ட் அவங்களோட சுற்றி எப்படி இருக்காங்க, அவங்களோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் தே ஆர் மேடப். ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே தேவைப்படும்.
These skills are critical to their ability to verbalize, count, calculate and make comparisons. ஸோ அவங்களோட எபிலிட்டி டு வேர்பலைஸ் அப்படின்றது ஸ்பீக்கிங், அதாவது மற்றவங்க கிட்ட பேசுகிறதோ இல்லை அவங்களோட லாங்குவேஜஸை இம்ப்ரூவ் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் வந்து வேர்பலைஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, இல்லை கவுண்ட் பண்ண தெரியுமா, கால்குலேட் பண்ண தெரியுமா, கம்பேரிசன் பண்ண தெரியுமா அப்படின்றதுலாம் வந்து அந்த ஏஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கும் அவங்களோட எபிலிட்டி. வாட் தி ஏஎஸ்இஆர் டேட்டா, ஏஎஸ்இஆர் அப்படின்றது ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். ஸோ அந்த டேட்டா sampled from 26 Indian districts seem to indicate is an apparent imbalance in state policies which is disadvantaging the less affluent as Anganwadis and government schools are poorly resourced. ஸோ அந்த டேட்டாவில் 26 இந்தியன் டிஸ்ட்ரிக்ஸோட டேட்டா வந்து எடுத்து பார்த்தப்போ நிறைய அஃப்ளூவெண்ட் அப்படின்றது வசதியான, ஹேவிங் அ கிரேட் டீல் ஆஃப் மணி ஆர் வெல்தி, அதான் வந்து அஃப்ளூவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ப்ரைவேட் அண்ட் பிளே ஸ்கூல்ஸ்லலாம் வந்து நிறைய பேர், அதாவது ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க நல்ல ஸ்கூலாக பார்த்து போய் சேர்க்குறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் புவர்லி ரிசோர்ஸ்ட். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது வசதி கம்மியாக இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு சென்ட் பண்ணும்போது அவங்களோட எபிலிட்டி வந்து ரொம்பவே குறையுது, ஏன்னா ரொம்ப புவரான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஒஃபிஷியல் பாலிசிஸ் ஆர் ஆல்சோ நாட் ஸ்ட்ரிக்ட் அபவுட் தி ஏஜ் ஆஃப் என்ட்ரி. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஏஜ் வந்து கரெக்டான பிளேஸில் இல்லை. ஸோ அவங்களோட மெச்சூரிட்டி அந்த இடத்துல வந்து வளராது. ஸோ அதுக்கான ஏஜ் வரும்போது தான் அவங்களோட மெச்சூரிட்டி வந்து நல்லாயிருக்கும். resulting in 4 and 5 years olds accounting for a quarter of government school enrollment and over 15% in private schools. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் தனித்தனி ஏஜஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு KG1 KG2 வந்து கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்குது. ஸோ முன்னாடியே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சேர்ந்துடுறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் லேட்டாக சேர்றாங்க. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் தடுமாறுது, பேஸ்மெண்ட் வந்து தடுமாறுது. Substantive questions of pre-primary and early education raised even by meagre surveys such as ASER call. Meagre அப்படின்றது lacking in quantity or quality, அதான் வந்து meagre அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ-ப்ரைமரி எஜுகேஷனில் என்னென்ன லேக் ஆயிருக்கு அப்படின்றத ASER வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, government approach, funding of institutions and teacher training for better outcomes. So teacher training illa and funding of institutions illa. So எதுவுமே இல்லாததுனால ஒரு better outcome வரல. It is as important to let teachers feel invested in Anganwadis as play and learn centers, aiding children in acquire cognitive skills as it is to provide physical infrastructure. ஸோ என்ன பண்ணணும்? ஸோ இப்போ வரைக்கும் இல்லை, அடுத்த அங்கன்வாடிஸ்லலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டீச்சர்ஸை வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங்காக சில்ட்ரனை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ ப்ரொவைட் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பிளேயிங் வித் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறதா தான். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போய் சொல்லணும். Building human resource capabilities would deepen on teachers being recruited on the basis of aptitude. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸை எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு பேசிஸ் ஆஃப் ஆப்டிடியூட், அவங்களோட நாலேஜை வந்து செக் பண்ணணும். தேர் ட்ரைனிங் இன் கிரெடென்ஷியல்ட் காலேஜ். ஸோ அவங்களோட ட்ரைனிங் வந்து ஒரு கிரெடென்ஷியல் காலேஜாக இருக்கணும். கிரெடென்ஷியல் அப்படின்றது குவாலிஃபிகேஷன், அச்சீவ்மெண்ட், பர்சனல் குவாலிட்டி, ஆஸ்பெக்ட் ஆஃப் அ பர்சன்ஸ் பேக்ரவுண்ட், இது எல்லாமே வச்சு பார்த்து ஒரு காலேஜில் வந்து அவங்களோட ட்ரைனிங் இருந்திருக்கணும். அண்ட் அஷூரன்ஸ் ஆஃப் டென்யூர் ஆஃப் சர்வீஸ். ஸோ அவங்களுக்கான காலகட்டம் எல்லாமே பார்த்து தான் ஒரு டீச்சரை வந்து ரெக்ரூட்மெண்ட்க்கு எடுக்கணும். இட் இஸ் அன்சர்ப்ரைசிங் தட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பாலிசிஸ் வித் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. அக்கார்டிங் டு தி ASER data, 2/3 of those in the second standard cannot read a text at age 7 that they were meant to read a year earlier. So 2/3 of those students வந்து
சில்ட்ரன் வந்து 7 ஏஜில் வந்து அவங்களால ஒரு டெக்ஸ்ட்டை கூட ரீட் பண்ண முடியல அப்படின்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா 7 ஏஜ்லலாம் வந்து நிறைய பேர் ஸ்பீச்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ரொம்ப புவராக இருக்குது. அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் சில பேருக்கு அமையுது. தி பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி marginally improves for those in the third standard. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த பேசிக்ஸ் எதுவுமே தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ட் ஸ்டாண்டர்டில் இம்ப்ரூவ் ஆகுது. தெர் ஆர் சிமிலர் inadequacies ஃபார் நியூமரசி ஸ்கில்ஸ். நியூமரசி அப்படின்றது நம்பர்ஸ், எண்ணறிவு, த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஒர்க் வித் நம்பர்ஸ். ஸோ அது வந்து அந்த ஸ்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். It is a paradox that students appear to fare somewhat better in private schools with poorly paid teachers. Paradox அப்படின்றது முரண்பாடு. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ்க்கு கம்மியான பேமெண்ட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. Nationally, the problem is of a weak educational foundation with a little scope for creative learning in the 3 to 6 year age group. So overall problem என்னன்னா 3 to 6 year age groupல weak educational foundation இருக்கிறதுனால தான் மேலே அடுத்தடுத்து போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. And the governmental system disinterested in giving children motivated well-trained teachers. ஸோ கவர்மெண்ட்டோட சிஸ்டமும் எந்த மாதிரி இருக்குன்னா சில்ட்ரன் மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் டீச்சர்ஸ் வெல் ட்ரெயின் டீச்சர்ஸாக இருக்காங்களான்னு செக் பண்ணாமல் எல்லாரையுமே மிங்கிள் பண்ணுறதுனால ஒரு பேஸ்மெண்ட் உருவாகிறதில்ல. தெர் இஸ் நோ டெப்த் ஆஃப் லிட்ரேச்சர். டெப்த் அப்படின்றது பற்றாக்குறை, a scarcity or lack of something. அதான் வந்து டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலனா லிட்ரேச்சர் ஆன் வாட் ஒர்க்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ க்ரியேட்டிவாக ஒரு டீச்சிங் வந்து பண்ணும்போது சில்ட்ரன் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப லேக்கிங்கில் இருக்குது. இன்க்ளூடிங் ஃப்ரம் ப்ரோக்ராம்ஸ் சச் அஸ் சர்வா சிக்ஷா அபியன். Neither is there a lack of financial resources. What remains is for governments to show commitment to education. ஒருவேளை கவர்மெண்ட் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் எதுவும் இல்லையா, இல்லை ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. ஸோ அங்கன்வாடிஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஸோ அது வந்து யாருக்குமே வந்து பயன்படாமல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய ரோல் உருவாயிட்டிருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி பேசிக் எஜுகேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாதது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு ரீசனான்றதும் ஒரு கேள்வி இருக்குது. டாபிக் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.